இப்போ பார்க்கின்ற காட்சி பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகரால் பாடப்பெற்ற சிவத்தலமான உத்தரகோச மங்கையில் மங்களநாத சுவாமி சமீத மங்களேஸ்வரருக்கு பச்சை மரகத நடராஜ சன்னதி உலக பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் இந்த நாளில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த காட்சியை பார்க்கும் போதே ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மனதார ஜபித்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் வைத்தீங்கன்னா நிச்சயம் அந்த சிவனின் அருளால் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க. புண்ணியம் வாய்ந்த நபர்களுடைய கண்களில் தான் இந்த பதிவு நிச்சயம் கண்ணில் தென்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட நபர்களை நீங்களும் ஒருவராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை மனதார பிரார்த்தனை பதிவிடுங்க. உங்களுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி காத்திருக்குங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காட்சி பார்த்தீங்கன்னா உத்தரகோசை மங்கையில் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனத்தின் போது சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த காட்சியை காண்பது பார்த்தீங்கன்னா மேசில் இருக்கும் விதத்தில் அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனதார சிவபெருமானை வழிபட்டாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனையும் கரக தோஷங்கள்னு அனைத்தும் நீங்கிடுங்க. உத்தரகோச மங்கை மங்களேஸ்வர சமீத மங்களநாதர் கோவிலில் ஆருத்ரா தரிசன காட்சி தான் நம்ம இப்போ கண்டு ரசித்திருக்கோம். மாணிக்க வாசகரால் பாடப்பெற்ற சிவத்தலமான உத்தரகோச மங்கை மங்களநாத சுவாமி சமீத மங்களேஸ்வரரே கோயிலில் இருக்கக்கூடிய பஞ்சை மரகத நடராஜ சன்னதிக்கு உலக பிரசித்தி பெற்றதுங்க. இங்கு ஆண்டுக்கு ஒரு முறை மரகத நடராஜுக்கு பூசக்கூடிய சந்தன காப்பு களையப்பட்டு மூலவருக்கு மகா அபிஷேகம் நடத்துவாங்க. அதன்படி இன்று பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் நடைபெற்று முடிந்திருக்கு. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா நடராஜ சன்னதியில் பச்சை மரகத நடராஜ திருமேனியில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அதிகாலை அருணோதய நேரத்தில் ஆருத்ரா தரிசனமும் ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய இந்த அபூர்வ தரிசனத்தை பக்தர்கள் கண்டு மகிழ்ந்திருக்காங்க. இரவு மாணிக்க வாசகருக்கு பெருமாள் காட்சியளிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் வெள்ளி ரிஷிப வாகனத்துல சுவாமி வீதி உலா பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவோ சிறப்பாக நடந்து முடிந்தது. மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பான நட்சத்திரமாக அமைந்திருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தையொட்டி நடராஜ பெருமாளுக்கு மிக சிறந்த விழாவாக பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் கொண்டாடுவாங்க. இதற்கு திருவாதிரை திருவிழான்னு கூட பெயருங்க. இத்திருவிழாவை ஒட்டி பல சிவாலயங்கள்ல இருக்க நடராஜ பெருமாளுக்கு ஆருத்ரா அபிஷேகம் நடத்தப்படுது. திருவாதிரை நட்சத்திர தினத்தில் செய்யக்கூடிய மகா அபிஷேகத்தையும் அதனை தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசனக்கான பக்தர்கள் குவிவாங்க. ஆருத்ரா தரிசனத்தை தரிசித்தவங்களுக்கு எல்லா பாவங்களும் நீங்க பெரும் புண்ணியமும் சேருங்க. வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானுடைய திருநடனத்தை காண விரும்பி அவரை துதிக்க அவர் தன்னுடைய திருநடனத்தை இந்த ஆதிரை நாளில் நிகழ்த்தி காட்டியதாகவும் சொல்லப்படுது. மேலும் நடராஜ மூர்த்திக்கு ஒரு ஆண்டுல 6 முறை மட்டுமே சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுதுங்க. அதில் முக்கியமான அபிஷேகம்னா இந்த ஆருத்ரா அபிஷேகம் மட்டும்தான். உத்தரகோசை மகைன்னு சொல்லக்கூடிய இந்த தளத்தில் மகா அபிஷேகம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. இது தவிர மற்ற திருநடன ஆடிய பஞ்ச சபைகளிலும் இந்த சிறப்பும் பார்த்தீங்கன்னா இன்று கொண்டாடியிருக்காங்க. திரு ஆலக்காடு, மதுரை, நெல்லை, குற்றாலம் முதலிய இடங்களில் சிவாலயங்களில் அபிஷேக பெருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கு. இந்த விழாவின் போது திருவாதிரை களி படைத்திருக்காங்க. பெருமாளுக்கு விசேஷமான திருவாதிரை களியும் பல்வேறு காய்கறிகளை போட்டு கூட்டினை செய்வாங்க. களி என்பது ஆனந்தம்னு பொருளுங்க. அஞ்ஞானம் அகன்று மெய்ஞானம் தோன்றிய நிலையில ஆத்மாவானது ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த களியை தரக்கூடிய பிரசாதம் திருவாதிரை நாளில் நெய்வேத்தியம் செய்யப்படுங்க. மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை பூஜித்து வழிபட்டிங்கன்னா நல்ல மாங்கல்ய பலம் உண்டாகும், பாவங்கள் நீங்கும், அறிவு ஆற்றலும் கூடும். மேலும் திருமணம் ஆகாதவங்க மனதார இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டா உங்களுக்கு பிடித்த மாதிரியான கணவர் அமைவார். உலகிலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல தோன்றிய கோவில் எது தெரியுமாங்க? ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய புனித தலம் தான் உத்தரகோச மங்கை.
உலகிலேயே முதல்ல தோன்றிய கோவில் எது தெரியுமா? இந்த கோவில்னு சொல்றாங்க. இதுவே உலகிலேயே முதல்ல தோன்றிய சிவன் கோவில்னு நம்புறாங்க. ஆதி காலத்துல, அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்திலே இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக இருந்திருக்கு. இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக பழமையானதுன்னு நம்ம அறிந்துக்கலாங்க. அதே போல உலகில் இருக்கக்கூடிய எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய பாரத தேசத்திற்கு உண்டு. இந்தியாவை புண்ணிய பூமின்னு சொல்லுவோம். புனித பூமி, ஞான பூமின்னு பல்வேறு பெயர்கள் சொன்னாலும் நம் நாட்டில் தான் பல்வேறு புண்ணிய சோத்திரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் நிறைந்திருக்குங்க. ஆதிசங்கரர், ராமானுஜர், சாய்பாபா, ரமண மகரிஷின்னு மகான்கள் அவதரித்த அற்புத பூமின்னு சொல்லலாம். தமிழகத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற தலம்னா இந்த உத்தரகோசம் மங்கி தலம் தாங்க. ராமாயண காலத்துக்கு முன்னாடியே இருந்தே இந்த கோவிலில் சிறப்பு பெற்று விளங்கியதாகவும் சொல்கிறாங்க. இங்கு ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம் பெற்ற தலன்னு சொல்லப்பட்டிருக்கு. ராவணனுக்கு திருமணம் தாமதமாகி கொண்டே இருந்திருக்குங்க. அவர் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு திருமண பேரு பெற்றதாகவும் வரலாறு தகவல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னரே புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்திருக்காங்க. அப்போது ராவனுடைய வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தல இறைவனையும் இறைவியும் வழிபட்டு புத்திர பேரு அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தோன்றுவதற்கோ முன்னரே தோன்றிய ஆலயம்னு இது சொல்றாங்க. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு வேத காமங்களுடைய ரகசியங்களை உபதேசித்த இடம்னு சொல்றாங்க. இத்தல மூலவர் மங்களநாதர்னு சுயம்பவாக இலங்கை மரத்தடியில் இருந்து தோன்றியவருங்க. இங்கு 3 மூர்த்தங்கள் மங்களேஸ்வரர், மங்களேஸ்வரி, ஆடல் வல்லார் மூர்த்தின்னு மரகத பச்சை தீர்த்தமும் இங்கே பச்சை, விருட்சமும் இங்கே பச்சைன்னு ஒற்றுமையாக வருங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா ராமாயண காலம் லங்கேஸ்வர ராவணன் இங்கே வந்து வணங்கி சென்றதாகவோ இங்குள்ள மங்களேஸ்வர மண்டோதரிக்கு அருள்பாலியத்தாகவும் சொல்லப்படுது. இங்கு இத்தல ஈசனையும் அம்பாலையும் மண்டோதரி வழிபட்டால் அதன் பிறகே ராவணனை கரம் பிடித்தால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சாத்தக்கூடிய சந்தன காப்பு, ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திர நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சந்தன காப்பு கலைக்கப்படுவாங்க. அதை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சந்தனத்தை பெறுவதற்காக காத்திருப்பாங்களாம். 32 வகை அபிஷேகங்கள் ஆதி அமர்க்கலமாக நடக்கும். இரவே புதிய சந்தனம் சாத்தப்படும். ஆண்டு முழுக்க ஆடல் வல்லவனான திருமேனியில அப்பி இருந்த சந்தனம் களையப்பட்ட பின்னாடி அதை பெற பக்தர்களோட ஆவலமும் பொட்ட பொடியும் இருக்குங்க. எங்கு போலவே இங்கும் கோழிகளை கண்டு ஏமாறாதீங்க. மேலும் இங்கே ஒரே நாளில் 3 வேளையும் சென்று தரிசித்து பலனை அடையும் கோவிலாக திருத்தலம் அமைந்திருக்கு. இங்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், பிற்பகல் 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் சுவாமி தரிசனம் செய்யலாம். தினமும் இத்தலத்தில் காலை 5:30 மணிக்கு உஷத் காலமோ, 8 மணிக்கு காலச்சந்தி, 10 மணிக்கு சாயரட்சை, உச்சி காலம் 5 மணிக்கு சாயரட்சை, இரவு 7 மணிக்கு 2ஆம் காலம், 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜைகளும் நடத்துகிறாங்க. இங்கு மங்களநாதருக்கு தினமுமே காலை 6 மணிக்கும் மதியம் 12:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் அபிஷேகம் நடத்தப்படுது. இங்கு நடராஜ உருவான வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வர போகும் வழியில் மண்டபம் என்று ஒரு பகுதி இருந்திருக்கு. அந்த பகுதியில் மரக்காயர்னு மீனவரோ வறுமையின் பிடியில் நம்பிக்கையோடு மங்களேஸ்வரை தினமும் வழிபட்டு வந்திருக்காரு. பாய்மரப்படகுல சென்று மீன் பிடித்து வந்து வியாபாரம் செய்து வாழ்க்கையை நடத்திருக்காரு. ஒரு சமயம் அவர் கடல்ல மீன் பிடிக்கும் போது சூறாவளி காற்று அடித்து அவனுடைய படகு நிலை குலைந்து எங்கேயோ அடுத்து போயிடுச்சு. அப்படியே வெகு தூரம் போன பிறகு ஒரு பசி படைந்த பாறையில மேல் மோதி நின்றுருக்கு. பாறை அப்படியே சரிது படகிலே விழுந்துடுச்சு. 2 சின்ன பாறைகளும் ஒரு பெரிய பாறையுமாக இருந்திருக்கு. அதுவரை அடித்து கொண்டிருந்த புயலும் மழையும் சற்றென்று நின்று போயிடுச்சு. மரக்காயர் அதிர்ச்சியில் இருந்து மீண்டதும் மண்டபம் நோக்கி திரும்பி வந்து பார்த்தா அந்த இடத்திற்கு இருந்து திக்கும் திசையும் தெரியல. மங்களேஸ்வரை நினைத்து படகை செலுத்தி கஷ்டப்பட்டு பல நாள் கடல்ல திரிஞ்சலைந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்திருக்காராம். கடலுக்கு போன இவர் திரும்பி வரவில்லைன்னு பல நாட்கள் கவலையோடு காத்திருந்த குடும்பமும் அப்போது நிம்மதி அடைந்திருக்காங்க. படகுல கொண்டு வந்த பாசி பிடிந்த கற்களை என்னன்னு தெரியாம வீட்டு படிக்கல்லாக போட்டு வைத்திருக்காங்க.
அதன் கல் மீது வீட்டுக்குள் போக வர ஆட்கள் நடந்து நடந்து மேலே ஒட்டியிருந்த பாசை கொஞ்சம் கொஞ்சமாக நிக்கி ஒரு நாள் சூரிய வெளிச்சத்தில் பளபளன்னு மிளிந்திருக்கு. மங்களேஸ்வரர் மரைக்காயருடைய வறுமையான காலகட்டத்தில் இருந்தே விட அளித்த பரிசு என்பதை உணர்ந்து மின்னும் பச்சை பாறையை அரசருக்கு அன்பளித்ததால் வறுமை நீங்குன்னு எண்ணத்தால் பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு சென்றிருக்காரு. நடந்த அனைத்தையும் விவரித்த வீட்டில் ஒரு பெரிய பச்சைக்கல் உள்ளதுன்னு அரண்மனை ஆட்கள் பச்சை பாறையை வீட்டில் இருந்து எடுத்து வந்து அரசரிடம் காட்டியிருக்காங்க. கற்களை பற்றி விவரம் பச்சை பாறையை சோதித்து பார்த்துருக்காங்க. இது விலை மதிக்க முடியாத அபூர்வ மகரகத கல்லுன்னு விலகலை எங்கே தேடினாலும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அந்த கல்லில் தான் பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை செய்து வைத்துக்கப்பட்டிருக்கு. இந்த நடராஜர் சிலை பார்த்தீங்கன்னா காண கோடி புண்ணியங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.